கர்த்தருடைய பர்த்தராம் ஸ்தோத்திரம். என் பேர் ஜோஷா. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். நான் மெடிக்கல் கோடிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்தது. அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன். இந்த வருஷம் அப்ரைசலில் எனக்கு டபுள் ப்ரொமோஷன் கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கிள் எப்போது சொல்லுவாங்க, வழி இல்லாத வழியில் கர்த்தர் புது வழியை தருவாங்க. அதே மாதிரி நான் இப்போது எனக்கு கொடுத்த பொசிஷன் வந்து இதுக்கு முன்னாடி என் ஆஃபீஸில் கிடையாது. இந்த வருஷம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த அங்கிளுக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் ஒரு பெரிய சாட்சியாக வைத்திருக்கிறாரு. இங்கே வரத்துக்கு எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. எங்கள் மாமா தான் இங்கே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் நடக்குது, அதில் போய் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லுவார். மங்கள வார்த்தையும் லிங்க் பண்ணி கொடுத்தாரு. அதே போல் தினைக்கும் அதை பார்க்க ஆரம்பித்தேன். திருமண தடையில் நிறைய தடைகள் இருந்துச்சு. அதே போல் நான் போன வருஷம் மே மாதம் இதே ப்ரேயரில் அட்டன் பண்ணேன். அதிலேருந்து மாதம் வர ஆரம்பித்தேன். விசுவாசிகளோடு கூட உட்கார்ந்துருந்தேன். இந்த சாட்சிகள் எல்லாம் பார்த்தேன். ஏசப்பா என்னையும் சீக்கிரத்தில் ஒரு பெரிய சாட்சியை நிறுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். டிசம்பர் மாதம் எனக்கு ஒரு வரன் வந்துச்சு. அந்த வரனை குறித்து நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு மங்கள வார்த்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஏசப்பா எனக்கான வார்த்தையை பேசுங்க ஆண்டவரே நான் கேட்கும்போது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்போது இது கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுலேயும் பெரிதானவைகளை கொடுப்பாரு நான் அங்கிள் மூலயமா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நான் விட்டுட்டேன். ஜனவரி மாதம் 25 ரெபேக்காலே நீ ஆயத்தமாக இரு, ஈசாக்கு ரெடி, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லி அங்கிளுடைய வார்த்தையின்படியே நான் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். அதிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதே போல் அந்த 25 அந்த வார்த்தை வெளிப்பட்டு 2 நாள் கழித்து எனக்கு ஒரு வரன் வந்துச்சு நுங்கம்பாக்கத்திலிருந்து. அதே போல் அற்புதமாய் ஒரு அன்பான கணவரையும் குடும்பத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அதற்காக தேவனுக்கும் அங்கிளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்திலிருந்து நம்ம அப்பா கொடுத்தனுப்பி இருக்கிற மங்கள வார்த்தையின் ஆகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர்கள் முதலிய அநேகர் திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். இயேசுவின் பாதத்திலே அவர்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்களை இயேசு சொஸ்தப்படுத்தினார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றி திரிந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்யும்படி வந்திருக்கிறார். அன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவிடத்திலே வல்லமை வெளிப்படுகிறதை கண்டு இயேசு கிறிஸ்து போகிற இடத்தெல்லாம் ஜனங்களுக்கு நல்லது செய்கிறாரு. எல்லா ஊமைகளை பேச வைக்கிறார், குருடர்களை பார்க்க வைக்கிறார், சப்பானிகளை எழும்பி நடக்க வைக்கிறார், செத்துப்போனவர்களை உயிரோடு எழுப்புகிறார், அசுத்தாவின் கட்டில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்கிற செய்தி தேசமெங்கும் பரவிற்று. அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே எந்த வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தாலும் சுகம் கொடுக்கிறார் என்று அவர்களுக்கு தெரிந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊனர்கள், சப்பானிகள், முடவர்கள், ஊமைகள், வாய்ப்பேசாதவர்கள், செவிடர்கள், இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார வைத்தார்களாம். இயேசு எப்பொழுதுமே முதலாவது பிரசங்கம் பண்ணி உயிருள்ள வார்த்தைகளை கொடுக்கிறார். அவருடைய வாழ்வுக்குரிய வார்த்தைகளையும் அவருடைய உயிர்ப்பிக்கிற வசனங்களையும் அவர்களுக்கு கொடுப்பார். கொடுத்து முடித்ததற்கு பிறகு அவர் செயலிலே இறங்கி வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி அவர்களை விடுதலையாக்கி அனுப்புவார். சில நேரங்களிலே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதமான வல்லமை அந்த இடத்திலே வெளிப்பட்டதாம். அப்படின்னா பிரசங்க நேரத்திலேயே நிறைய பேருக்கு சுகம் கிடைத்ததாம். இன்றைக்கும் இயேசு சொல்லுகிறார், நீங்களும் நம்பி ஒரு சிலரை இந்த இடத்திலே
பாதிக்கப்பட்டவர்களை இயேசுவாமியுடைய பாதப்படியிலே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அழைத்து கொண்டு வந்தவர்களுக்கும் விடுதலை, அழைக்கப்பட்டவர்களுக்கும் விடுதலை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு தன்னுடைய பாதப்படியில் வந்து அமர்ந்த ஜனங்களுக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதத்தை செய்வார். ஒரு வாலிப மகள் வந்து ஒரு கவுன்சிலிங்காக வேண்டி வந்தால் அவருடைய தாய் தகப்பன், அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு, அவனுடைய சகோதரன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்திருந்தாள். அவள் சொன்ன காரியம், ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் சென்னை கொட்டிவாக்கம் ஒய்எம்சியில் என்னைக்கு ஆரம்பிச்சிங்களோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடு கூட நிறைய, அவள் கூட ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு வாலிப மகள், திருமணமாகாத பிள்ளை. அவள் சொன்ன, என் கூட வேலை செய்கிற நிறைய பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு வருவேன். எல்லாம் ஹிந்து பிள்ளைங்க இருப்பாங்க, முஸ்லீம் பிள்ளைங்க இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் குறைஞ்சது ஒரு 5-6 பேரை நான் கூட்டிகிட்டு வருவேன். எல்லார்ட்டையும் கூப்பிட்டு வரும்போது சொல்லுவேன், நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு முறை வந்து பாருங்கள், இங்கே இயேசுவாமி நல்லவர்ன்றதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுவீங்க. எங்கள் அங்கிள் அழுதே ஜெபம் பண்ணுவார். உங்களுக்கு என்ன மனசில் இருக்க எல்லாம் மடமடமடன்னு வெளிப்படுத்திடுவார். அப்படியே சொல்லுவார், நீ வேணா வந்து பாருங்க அப்படின்னு. முதல் முறை 5 பேரை கூட்டிட்டு வந்தாங்களாம். எல்லாம் மீட்டிங் முடித்ததுக்கு பிறகு தனி ஜெபத்துக்கு வரும்போது ஒரு வார்த்தை தலையில் கை வச்சு சொன்னாலும் அந்த பிள்ளைங்க வெளியே வந்து சொல்லுவாங்களாம், நீ எங்களை பற்றி ஏதாவது அங்கிள்கிட்ட சொல்லி வச்சியா? அப்படியே சொல்கிறாரு அப்படின்னதுகளாம். அவள் சொன்னாலாம், இதுவரைக்கும் நானே அங்களை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் அவள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்திருக்கிறா. நானும் உங்களை மாதிரி தான் கூட்டத்தில் வந்திருக்கிறேன். ஆனால் டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருக்கிறேன். அங்கே வர்ற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது. நீ வந்து பாருன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி உன்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை என்று அந்த பிள்ளைகிடத்தில் சொன்னாலாம். அப்போது ஒவ்வொரு முறையும் அவள் யார் யாரை என்ன பிரச்சனையோடு அழைத்து கொண்டு வருவாளோ அத்தனை பேருக்கும் விடுதலையாம். குறிப்பாக ஒரு சில காரியங்களை சொன்னால், அவங்க வீட்டில் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தால் அவளுக்கு அக்காவுக்கு எத்தனையோ வயசாகியும் கல்யாணம் ஆகலையாம். ரொம்ப மன துக்கத்தோடு வீட்டில் எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க, இந்து மார்க்கத்தில் உள்ளவர்கள். அப்போ இவ சொன்னாலாம், இது மாதிரி நீ இந்த மீட்டிங் வந்து பாரேன், இயேசுவாமிகிட்ட வந்து உன் பிரச்சனையை சொல்லு, அங்கே கடைசியாக ஜெபம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக உன்னுடைய அக்காவுக்கு நல்ல ஜாம்னு கல்யாணம் நடக்கும் பாரு. அப்போ மீட்டிங் முடித்து நேரில் வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், மகிமையான நல்விசேஷங்கள் உன் வீட்டிலே பேசப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவன் நினைக்கிறா, மகிமையான நல்விசேஷம் நம்ம வீட்டில் தேவைன்னு இவருக்கு எப்படி தெரியும்? எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு உன்னை குறித்து பேசப்படுன்னு தான் வசனம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது மகிமையான நல்விசேஷம் உன்னை குறித்து பேசப்படுன்னு சொல்லலை. அதுதான் கவனம். இன்றைக்கி அவள் சொல்கிறா, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டோடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரதை பார்த்துட்டு சொல்கிறா, மகிமையான நல்விசேஷம் உன் குடும்பத்திலே பேசப்படுகிறதை என் ஆவியிலே காண்கிறேன், கர்த்தர் முன்னின்று அதை செய்து முடிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு ஒரே குஷி. அப்போவே அவளுக்கு விசுவாசம் வந்துடுச்சு, என் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கையில் அப்படியே மேரேஜ் செட் ஆனாலும் கையில் பணம் ஒன்றும் இல்லை செட் பண்ணி வைக்கிறதுக்கு, உடனடியாக செய்கிறதுக்கு. அந்த நிலைமையில், ஒரு பைசா இல்லாத நிலைமையில் இவன் மீட்டிங் அட்டன் பண்ணி 2 மாதத்தில் ஜாம்னு அவளுடைய கல்யாணத்தை ஆண்டவர் செய்து வைத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவள் 5 பேரை கூட்டு ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள 5 பேரை கூட்டு வர்றா. அதுக்கப்புறம் இன்னொரு மக வந்திருந்தாள். அவள் சொல்கிறா, பட்டியல் போட்டு சொல்கிறா, இயேசுவின் பாதத்தருகே கொண்டு உட்கார வைக்கிறவர்களுக்கு இயேசு எப்படி செய்கிறார் என்பதை பட்டியல் போட்டு இன்னைக்கு சொன்னான். அடுத்து சொன்னால், அங்கிள் இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு வந்தேன், அவளுக்கு யூட்ரஸில் பிசிஓடி பிரச்சனை அப்படின்னு சொன்னான். பிசிஓடி பிரச்சனை, அது பெரிய ப்ராப்ளம் அவளுக்கு. ஏன் தான் நான் ஒரு பொண்ணாக பிறந்தனோன்னு சொல்லிட்டு அழுதுட்டு வந்தா. ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தலையில் கை வச்சோன்னா, ஆண்டவரே என் பிள்ளையுடைய யூட்ரஸை புதுசாக மாற்றி என் பிள்ளைக்கு தெய்வீக சுகத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. வேதனை நீங்கி சுகமாக இருக்கட்டும். புதிய யூட்ரஸு. வெளியே வந்து கேட்குறாளாம், எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குன்னு அங்கள்கிட்ட சொன்னியா? இதெல்லாம் போய் அங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? முதல்ல எனக்கு எங்கே அவரை பார்க்க வாய்ப்பு கிடைக்குது? அப்போ அவ சொன்னாலாம், அப்படின்னா இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இயேசுவாமியுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள். இந்த ஒரே பொண்ணு தான் அதில் கிறிஸ்தவள், மீதி எல்லாம் இந்துக்கள் தான். அப்படியே ஆண்டவர் சொன்னார், சுகப்படுத்திட்டார். அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கிறா. அவள் தலையில் கை வச்சோன்னா ஆண்டவர் சொன்னாராம், உன்னுடைய தைராய்டு கட்டியும் தைராய்டு பிரச்சனை இன்னொடைக்கு மறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒரு 5-6 பேர் லிஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை ஆண்டவர் வெளிப்படுத்தி கிளியர் பண்ணி இப்போ பார்த்தாச்சுன்னா அவள் மீட்டிங் வர்றான்னா அவள் கூட ஒரு குரூப்பே கிளம்பி வருதான். அல்லேலூயா. எப்படி வந்தது? இயேசு செய்ததை முதலாவது கேள்விப்பட்டார்கள்.
டிவியில் ஸ்டீஃபன் செய்ததல்ல, ஸ்டீஃபனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்டீஃபனுக்குள் இருக்கிற இயேசு ஒருவர் தான் செய்ய முடியும். அதை கேள்விப்பட்டு அநேகம் பேரை கூட்டிட்டு வந்தாளாம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர்கள் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுகமாக்கினார். ஆண்டவர் முதல்ல பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே செயலில் இறங்கி வந்த எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறாரு. சுகம் வாங்கிட்டு இருக்கும் பொழுது சீடரில் டக்குன்னு கூப்பிட்றாரு. எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த ஜனங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 நாளாக உட்காந்து பொறுமையாக வார்த்தையை கேட்குறாங்க. அதனால் இவங்களை இப்படி அனுப்ப நான் விரும்பலை, அவங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்து அனுப்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி, வாய்ப்பே இல்லாத இடத்துல மொத்தம் 7 அப்பமும் சில சிறு மீன்களும் இருந்தது. அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினாராம். சொல்கிறாரு, இல்லைன்னா போகிற இடத்திலே என் பிள்ளைகள் சோர்ந்து போவார்கள். இன்றைக்கி இயேசுவாமி சொல்கிறாரு, அவங்களுக்கு பசி இருந்து ஆகாரம் தேவைப்பட்டது, அது கொடுக்கலன்னு அவங்க சோர்ந்து போவாங்க. உங்களுக்கு தேவை இன்னதென்று நம்ம அப்பா அறிஞ்சிருக்கிறாராம். வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் உங்களுடைய அத்தியாவசிய காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரியாதது நிறைய இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு முறை ஒரு சகோதரி வந்து ஜெபிக்க வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இவருடைய தைராய்டு கட்டி அந்த கேன்சர் கட்டியாக மாறுறதுக்குள்ளால நீ சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது அவளுக்கு தைராய்டு கட்டியா என்ன கட்டி இருக்குது. ஒன்று கை வைக்கும்போது ஆண்டவர் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை என்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ இந்த அம்மா நினைக்கிறாங்க, எனக்கு தைராய்டு இருக்கிறது ஐயாவுக்கு தெரியாது, ஆனால் தைராய்டு கட்டி கேன்சர் கட்டியாக மாறுறதுக்குள்ளால என் பிள்ளையை சுகப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஐயா ஜெபம் பண்ணாருன்னா, ஏதோ பெரிய பிரச்சனை எனக்கு வரப்போகிறது. நேராக போயிட்டு தன்னுடைய புருஷனிடத்தில் சொல்லி இருக்கிறாள், எனக்கு இப்படி ஒரு வார்த்தை வந்தது, ஆண்டுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அதனால் தைராய்டு மாத்திரை சாப்பிட்றதோடு நிறுத்தாமல் நான் போய் இந்த கட்டியை செக் பண்ணணும். போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் சொன்னாங்க, நல்ல வேளை இப்போ நீங்கள் வந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தீங்கன்னா அது கேன்சராகி மாறி இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த கட்டியில் அந்த கிருமிகளுடைய அந்த எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. எனவே இப்போ நீங்கள் வந்ததுனால உங்கள் மனைவிக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தேவை என்னதுன்னு உங்களுக்கு தெரிகிறத விட ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தேவையானது வேறு நிறைய காரியம், அவங்களுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ அவங்க இந்த தைராய்டு எல்லாரும் இருக்கிறதான்னு சொல்லி மாத்திரை போட்டு போயிட்டே இருக்கிறாங்க, அதை யாரும் சீரியஸாக எடுக்கிறதில்ல. ஆனாலும் அவளுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு பின்னணியில் என்ன பிரச்சனை இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக சில காரியங்கள் உன்னை தொண்டையை பிடிச்சிக்கிட்டு நெருக்கிட்டு இருக்குது, அது எல்லாத்தையும் இன்னைக்கு கிளியர் பண்ணி கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கொடுத்து அனுப்புவேன். இல்லைன்னா நீங்கள் சோர்ந்து போவீங்களா? ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையப்பா, இன்னும் அந்த கட்டி இருக்குது ஆண்டவரே, இன்னும் அந்த வயிற்று வலி இருக்குது, இன்னும் அந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது, இன்னும் அந்த ஒத்த தலைவலி இருக்குது ஆண்டவரே, அதை தாங்க முடியலப்பா என்று நீங்கள் போகிற வழியிலே சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்கு பலன் கொடுக்க தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சத்துவம் இழந்த உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்க வந்திருக்கிறார். வேலையை இழந்து வந்திருக்கிற உங்களுக்கு வேலையை கொடுக்க வந்திருக்கிறார். ஆரோக்கியத்தை இழந்து வந்திருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வந்திருக்கிறார். சொத்தை இழந்து வந்திருக்கிற உனக்கு சொத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு இது உங்களுடைய நாள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நாள். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரம் என்று ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்தும்படி என் பலத்த கைக்குள்ளே அடங்கீர் என்று சொன்ன ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு கொடுக்கும்படி இன்றைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது
ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணுமே என்று சொல்லும் பொழுது சீடர்கள் வந்து சொல்கிறாங்க, சாப்பாட்டை எங்கே ஆண்டவர், இத்தனாயிரம் பேர், புருஷர்கள் மட்டும் 4000 பேர் இருந்தாங்களாம், அப்படின்னா ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா மினிமம் 7-8,000 பேர், 9,000 பேர், இத்தனை பேருக்கு இங்கே ஆகாரம் எங்கே போகுது, சாப்பாடு இல்லை என்ன சொன்னார்களாம். சாப்பாட்டுக்கு வழி ஏற்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர். என்னப்பா உங்ககிட்ட இருக்குன்னு கேட்டார். வெறும் 7 அப்பமும் கொஞ்சம் சின்ன துண்டு மீன் அதுதான் இருக்குது அப்படின்னாங்களாம். ஆண்டவர் அதை கொண்டு வர வச்சு ஆசீர்வதிச்சு அவங்கள அனுப்பினாராம். ஹல்லேலூயா. அதை ஆசீர்வதித்து சாப்பிட வைக்கும் பொழுது ஒரு பெரிய பெருக்கம் உண்டாயிடுச்சான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பாக்கெட்டில் இன்றைக்கி 50 ரூபா தான் இருக்கா, 50 லட்ச ரூபா கமிட்மெண்ட் இருக்கா, இயேசு அதை 50 லட்சத்திற்கு மாற்றுவார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். அவர் பெருக பண்ணினவர். இன்னைக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு பெரிய விருத்தியை உங்களுக்கு கட்டளையிடுவார். இனி சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாத அளவிற்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். சாப்பாட்டுக்கு வழினாலே வருமானத்துக்கு வழி இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு வழி இருக்கும். ஆமென். வருமானத்துக்கு வழி இல்லைன்னா பிச்சை எடு அப்படின்வாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், யார் யார் உங்களை பார்த்து நீ பிச்சை எடுக்கிறத நான் பார்க்க போகிறேன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னால் நீங்கள் மிச்சம் எடுக்கிறத நீ பார்க்க உதவி செய்வார். ஆண்டவர் அன்னைக்கு அப்படி தான் மிச்சம் எடுக்க வைத்தார். எல்லாரும் சாப்பாட்டு திருப்தி அடைந்து கூட கூடையாக மிச்சம் எடுத்தாங்களாம். ஆமென். முதல்ல வசனத்தை போதிக்கிறாரு, ஊனர்கள், குருடர்கள், சப்பானிகளுக்கு சுகத்தை கொடுத்தாரு. இது மட்டும் கொடுத்து அவங்கள அனுப்பலை, ஃபினான்ஷியல் பிரச்சனையிலையும் தலையிட்டாருன்னு அர்த்தம். இந்த பிரச்சனை சரிப்பா, உனக்கு சரீரத்தில் இந்த பிரச்சனையை மாற்றியாச்சு, உனக்கு தேவையான வார்த்தையை கொடுத்தாச்சு, நீ போ அப்படின்னு விடலை. அடுத்த ஆகாரத்துக்கு வர்றாரு. ஹல்லேலூயா. அந்த ஆகாரத்துக்கு வந்து சாப்பிட வழி இல்லாத இடத்துல இருக்கிற இடத்துல என்ன இருக்கு கொண்டு வாங்க ப்ளஸ் பண்ணுறேன்னு சொல்லி வருமானத்திற்கு வழி ஏற்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி ஏற்படுத்தும்படி இன்னைக்கு உங்களுடைய வேலைக்குரிய எல்லா அப்ளிகேஷன் ஆண்டவர் பரிசீலனை பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் கேம்பஸ் செலெக்ஷனில் ஆகலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக கேம்பஸ் இன்னொன்று அனுப்புவார். உங்களுக்கு காலேஜில் சொல்லியிருப்பாங்க, கேம்பஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இனி கேம்பஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே செலக்ட் ஆகாதவங்க அவ்வளவுதான்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் மனசு வச்சா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இன்னும் 10 கம்பெனியை உனக்கு அனுப்புவார். அப்படி கம்பெனி வரலைன்னா கவலையே படாத. ஆண்டவர்கிட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஒருவேளை நான் ப்ரைவேட்டில் வேலை செய்தால், சாஃப்ட்வேரில் வேலை செய்தால் எனக்கு கழுத்து வலி வரும், இடுப்பு வலி வரும், புழிஞ்சு வாங்கிட்டு கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க, எப்போ வெளியே கழட்டுவாங்கன்னு தெரியாது. ஒருவேளை எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு அரசாங்க உத்தியோகம் வச்சுருப்பீங்களோ? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு பேங்க் வேலை வச்சுருப்பீங்களோ? எனக்கு ரயில்வே வேலை வச்சுருப்பீங்களோ? பரவாயில்ல ஜீசஸ், எனக்கு கேம்பஸில் செலக்ட் ஆகலைன்னா என்ன, இப்போ நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறேன், இப்போ நான் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன், இப்போ நான் ஒரு டெட் எக்ஸாம் எழுத போகிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் நீர் உதவி செய்யும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் அரசாங்க உத்தியோகத்தை கொடுப்பார். வருமானத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வழி உண்டு. இன்றைக்கி சுவாமி சொல்கிறாரு, உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கடன் லிஸ்ட் வச்சுருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற நாள். கடன் லிஸ்ட்டை ஆண்டவரிடத்தில் எழுதி வச்சுட்டு போங்க. ஆண்டவர் அதை பரிசீலனை பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னுடைய தேவாலயத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார். பிள்ளைகளுடைய வார்த்தைகள் போய் செவிகளிலே ஏறிற்று. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் போட்ட கூக்குரல், உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவருடைய செவியில் ஏறிட்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை. என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ளே விழுந்து கிடன். ஆண்டவனே, இந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையப்பா. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? ஆண்டவரே, இந்த வியாதிக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா என்று தேவ சமூகத்திலே கிடந்து அழுதீர்கள் அல்லவா? அந்த அழுகையின் பலன்தான் அற்புதத்தின் நாள். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. கர்த்தரிடத்திலே அடைக்கலமாய் வந்து விழுந்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் என்று சொன்னீரே. உம்மிடத்திலே வந்து விழுந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு உம்மாலே இனி நிறைவான பலன் வரட்டும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள்
பேசாதவர்கள் அத்தனை பேரை நம்முடைய சமூகத்திலே கொண்டு வைத்தார்கள். அத்தனை பேரையும் சுகமாக்கி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து கொடுத்தனுப்பின ஆண்டவருடைய கரத்திலே இந்த முழு குடும்பங்களையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுதும் என் பிள்ளைகளும் என்னென்ன வியாதிகளை சுமந்திருக்கிறார்களோ எல்லா வியாதிகளிலும் உம்முடைய தழும்புள்ள கரம் வைக்கப்பட்டதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் செலுத்துகிறோம். வேதனை நீங்கி சுகமாயிருக்கட்டும், வறுமை நீங்கி செழிப்பாயிருக்கட்டும், தரித்திரம் நீங்கி மிச்சம் பிடிக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு தேவையான வேலை வாசல்களை திறந்து தருவீராக, வருமான வாசல்களை திறந்து தருவீராக, தொழில் வாசல்களை திறந்து தருவீராக, ஊழிய வாசல்களை திறந்து தருவீராக, படிப்பு வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைத்து முடிப்பீராக. அவமானங்களுக்கு முடிவு வரட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், கிருபை பெருகட்டும், வாழ்வு உண்டாகட்டும். பிள்ளைகளும் 100க்கு 100 மதிப்பெண்கள் அறுவடை செய்ய செண்டம் வாங்க உதவி செய்வீராக. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் என்கிற வசனத்தின் படியாக அவர்கள் விரும்பின கல்லூரியிலே பள்ளிக்கூடத்திலே என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பீராக. அவர்கள் விரும்பின லாகாக்களிலே அவர்களுக்கு வேலையை கொடுத்து செட்டில் பண்ணுவீராக. நல்ல செட்டில்மெண்ட் கிடைப்பதாக. கிருபைக்கும் அன்புக்கும் என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.